இங்க ஒரு பில்லியனர் வாழ்க்கையை விருது போய் அவன் லைஃபை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறா. சோ அவன் கன் கலெக்ஷன்ல இருந்து ஒரு துப்பாக்கியை எடுத்து ஷூட் பண்ணிக்கிறான்னு முடிவு பண்றா. ஆனா இங்க 2 சர்வன்ஸ் துப்பாக்கியை தொடச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே அவன் முடிவை கைவிட்டுறா. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வெளியில இருக்க மரத்துல அவன் ஹேங் பண்ணிக்கலான்னு போனா அங்க ஃபிளட் பண்ணலான்னு வந்த 2 சர்வன்ஸ் அவளை பார்த்துடுவாங்க. இருந்தாலும் அவன் முயற்சியை விடாம இன்னொரு இடத்துல ஹேங் பண்ணிக்கலான்னு போனா அங்க துப்பாக்கி சத்தம் கேட்டு அவன் கீழே விழுந்துடுறான். பார்த்தா இங்க 2 வேலைக்காரங்க ஹன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவனோட பெரிய எஸ்டேட்ல நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்க. சோ யாருக்கும் தெரியாம அமைதியா சாகிறதுக்காக அவன் கராஜுக்கு போயிடுறான். அதுக்கப்புறமா இருந்த ஒரு காருக்குள்ள ஏறினவன் காரோட போக உள்ள வர மாதிரி செட் பண்ணிடுறான். ஆனா அப்போ அவனோட பட்லர் அவனை பார்த்துறாரு. அவன் பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு நீ இருந்தது அந்த பட்லர் மட்டும்தான். சோ அவருக்கு முன்னாடி அவன் சாகுறத விரும்பல. அதே நேரத்துல இங்க இருந்தா கண்டிப்பா சாக முடியாதுன்னு கார் எடுத்துட்டு ஒரு அமைதியான இடத்துக்கு போயிடுறான். அப்போ அவன் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் நினைக்கிறப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து ஒரு பணக்காரனை வெளியே கொண்டு வர்றான். அதுக்கப்புறமா அந்த பணக்காரனை பக்கத்துல இருக்க பள்ளத்தை நோக்கி கூட்டிட்டு போறா. அப்ப சடனா மழை பெஞ்சு ஜேக்கப்போட விஷுவல் பிளாக் ஆயிடுது. பார்த்தா அவன் வைப்பரை ஆன் பண்றதுக்குள்ளேயே அந்த பணக்காரனோட போனவன் வெறும் வீல் சேரோட திரும்ப வர்றா. அதை பார்த்து ஷாக்கான ஜேக்கப் வேகமா அந்த இடத்துக்கு போனா அங்க எந்த பாடியும் இருக்காது. அதே நேரத்துல அந்த இடத்துல இருந்து ஒரு கம்பெனியோட பேர் போட்டு ஒரு சின்ன பாக்ஸ் அவனுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறமா அவன் அந்த கம்பெனி இருக்கிற இடத்துக்கு போனா அங்க இருந்தவன் அவன் தப்பான இடத்துக்கு வந்துட்டு சொல்லி அவனை கிளம்ப சொல்றான். ஆனா அவன் பணக்காரன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவனை மேனேஜர் கிட்ட அனுப்பிடுறான். ஆக்சுவலி அந்த கம்பெனில இருக்கவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டெத் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க கிளைண்ட்ஸை சூஸ் பண்ற மாதிரி நிறைய கேட்டகரிஸையும் கொடுக்குறாங்க. அது தெரிஞ்சதுமே ஜேக்கப் யோசிக்காம அவங்க கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா அவ காஃபினை செலக்ட் பண்ணலான்னு மேல போனவன் அவன மாதிரியே வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு வந்த லூசிங்கிற ஒரு பொண்ணை பாக்குறா. அப்போ ஃபர்ஸ்ட் மீட்லயே அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருது. அதுக்கப்புறமா மறுபடியும் எஸ்டேட்டுக்கு வந்த ஜேக்கப் அங்க இருந்த எல்லா வேலைக்காரங்களுக்கும் ஒரு வருஷத்துக்கு தேவையான சம்பளத்தை கொடுத்து அங்கிருந்து கிளம்ப சொல்லிடுறான். அதே நேரத்துல அவனோட சொத்துக்கள் எல்லாத்தையும் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சுட்டு சாவுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா 3 நாள் ஆனதுக்கு அப்புறமும் அவனுக்கு எதுவுமே ஆகல. சோ அவன் அந்த கம்பெனியோட மேனேஜருக்கு கால் பண்ணி கேட்டா உங்களுக்கான சாவு சர்ப்ரைஸா அவங்களை தேடி வரும், அதுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு காலை கட் பண்ணிடுறான். அப்ப சடனா டிவியில லூசி இருக்கிறதா சொன்ன இடத்துல தீ பிடிச்சிடா போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த கம்பெனில இருக்கவங்க தான் லூசிக்கான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னு அவ வேகமா அந்த இடத்துக்கு போறா. ஆனா அங்க எதார்த்தமெல்லாம் தீ பிடிச்சிருக்கோம். லூசி அங்க உயிரோட தான் இருப்பா. அது தெரிஞ்சதும் ஜேக்கப்புக்கு ரொம்பவே ரிலீவ்டா இருக்கு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சு சாவன்னு நினைச்ச அவங்க 2 பேருக்கும் கடைசியா ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடைச்சிடுறாங்க.